ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய சரிகமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஷோல இவங்க ஃபைனலிஸ்ட் ஆக போறாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சரிகமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஷோ ரொம்பவே ஃபேமஸாகவும் பிரபலமாகவும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இது பார்க்கக்கூடிய ரசிகர்கள் நிறைய பேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல குறிப்பிட்டு வந்து சொல்லக்கூடிய ரசிகர்கள், அதாவது பாட்டு பாடக்கூடியவங்களுக்கான ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ரேட் ஆயிட்டாங்க. அதுல மெயினா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செந்தமிழ்னு சொல்லலாம், சபீஷன் சொல்லலாம், அது மட்டும் இல்லாம அக்னினாவை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தேவயானி அவங்களுடைய மகள் இனியா இருக்காங்க, பவித்ரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சினு இருக்காரு. இந்த மாதிரி பல பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஃபைனல் லிஸ்ட்டுக்கு வருவாங்கப்பா, ஸோ டாப் 5 லிஸ்ட்ல வருவாங்கப்பா அப்படின்னு கூட நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா 2 வீக்காக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்ட்ல சூப்பராகவே பாடியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்டும் வேற லெவல் பாடி அசத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சூப்பராக பாடிட்டு இருந்ததால ஒரு வேலை ஃபைனலிஸ்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுடைய பாயிண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இவங்க பாடி இருக்கக்கூடிய பார்ட் லிஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனல் லிஸ்ட்டுக்கு இவங்களும் எலிஜிபிள் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீ தமிழ்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பர்சன் சூப்பராக பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த லிஸ்ட்டும் இவங்களும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கேப்டன் வீக் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய சன் அதாவது பிரபாகரன் நீங்க ஃபைனல் லிஸ்ட் கண்டிப்பாக ஆவீங்க, ஃபைனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வாய்ப்புகள் இருக்கு, என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது இவங்க பாயிண்ட்ஸ் நல்லா இருக்கு. ஸோ சூப்பராக பாடிருக்காங்க. லாஸ்ட் 2 ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதால இவங்க ஃபைனலிஸ்டா வரதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இங்க வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வரப்போற வாரத்துல எவிக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். ஒருவேளை டபுள் எவிக்ஷன் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய ஆட்கள் ஜாஸ்தி, அது மட்டும் இல்லாம பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் லெவல் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இருக்கக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா ஃபைனலிஸ்ட் கொண்டு வரணும் அப்படின்னு முன்னாடி ஸோ யாரெல்லாம் நார்மலா பாடிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எவிக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாம லாஸ்ட் 2 வாரமா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எலெக்ஷனும் நடக்க கிடையாது. ஸோ அதனால இந்த வாரம் டபுள் எலெக்ஷன்ஸ் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அதுவும் இந்த வாரம் நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பவித்ரா இவங்களும் ஃபைனலிஸ்ட்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிற மாதிரி வந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ பவித்ரா எந்த அளவுக்கு பாடுறாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இவங்களை தவிர வேற யாரெல்லாம் டாப் 5 லிஸ்ட்ல ஃபைனலிஸ்ட் இவங்க எல்லாம் வருவாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அவங்களோட பேரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.